அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு வெள்ளைக்கறி ஒன்று இப்படி வச்சு காட்ட போகிறேன். அதை எப்படி செய்வேன்றதை பார்ப்போம் வாங்க. இதுதான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற கறின்ற அந்த காய். இந்த பேர் knolன்னு சொல்கிறது. இது எல்லா நாடுகள்லேயும் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி எப்படி செய்கிறேன்றதை காட்ட போகிறேன் வாங்க. இனி நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சுட்டு அதில் நீங்கள் அரை தேக்கரண்டி அளவுக்கு ஆயில் விடுங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு பொரியட்டும். அது மாதிரி ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம், காத்தேக்கரண்டிக்கும் குறைவாக தான் ரெண்டும் போட்டிருக்கிறேன். பொரிஞ்சு வேற நாங்கள் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஒயிட் ஒனியனும் 2 பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு தாளிக்க போகிறேன். மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சுருங்க. கொஞ்சம் கறி லீவ்ஸ் போடுறோம். ஒனியன் ஒரளவு வேக விட்டு நாங்கள் அந்த காயை போடுவோம். ஆகலை நல்லா வதங்கக்கூடாது. ஒனியன் லைட்டாக வதங்கினா ஓகே. ஒனியன் வதங்கினது ஓகே. இனி நாங்கள் அந்த வெட்டி வச்சிருக்கிற அந்த காயை போடுவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் நான். அதோடு சேர்த்து இதுக்குள்ளே நான் இறால் போட்டு காய்ச்ச போகிறேன். இதில் 5 இறால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் நல்ல வடிவாக இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெஜிடேரியனாக்கள் நீங்கள் இறாலை போடாமல் இப்படி நார்மலாக வெள்ளைக்கறியாக செய்துட்டு பால் கறியாக செய்துட்டு சாப்பிடலாம். இதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட போகிறோம். இந்த காயிலையும் தண்ணி இருக்கிறபடியாக தண்ணித்தன்மை இருக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சமாக விடுவோம். இல்லாட்டி நல்லா காய் கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் இந்த காய்க்கு கீழே நிற்கிற மாதிரி தண்ணி விடுவோம். தண்ணியை விட்டுட்டு நாங்கள் இதை மீடியம் ஹீட்டில் மூடி விட போகிறோம். இனி நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, நல்லா தண்ணி எல்லாம் வற்றி நல்ல இதாக வந்துட்டு. இதுக்கு நாங்கள் இனி பால் விடணும். பால் விருப்பம் இல்லாதாக்கள் நீங்கள் பால் விடாமலும் இது சாப்பிடலாம். ஏனென்றால் லைட்டாக நீங்கள் எண்ணெயில் வதக்கிறபடியாக இது பால் விடாமலும் சாப்பிடலாம். பால் விருப்பமானாக்கள் விட்டு சாப்பிடலாம். நான் இதுக்கு தேவையான அளவு பால் விட போகிறேன். இதுக்கு நீங்கள் இந்த கறிக்கு ஆகலும் ஃபுல்லாக பால் விடக்கூடாது. இதில் நான் 50 மில்லிலிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாலை விடுவோம். விட்டுட்டு பால் லைட்டாக ஒரு கொதிக்க நாங்கள் இறக்கிடுவோம். இது நார்மலாகவே லைட்டான ஸ்வீட் தன்மையாக தான் இருக்கும் இந்த காய். அதால் நீங்கள் டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளைக்கறியாகவும் சாப்பிடலாம், எண்ணெய் விட்டும் வதக்கியும் சாப்பிடலாம். இறால் போட்டிங்கள்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட சுவையாக இருக்கும். அதனால தான் நான் இறால் போட்டு காய்ச்சுறது. ஓகே, இனி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம் கொதிச்சிட்டு. நான் செய்த வெள்ளைக்கறி இப்படி வந்திருக்கு. டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை மாதிரி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.